அரசியல் ஆய்வாளர், போரியல் நிபுணர் வேல்ஸ் அரூஸ் அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் அரூஸ் அவர்களே. வணக்கம் பிரபா. கனடிய தமிழ் வானொலி நேயர்களுக்கு அன்புள்ள வணக்கம். வணக்கம். உங்களை கனடிய தமிழ் வானொலியில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள் உங்களை வரவேற்றுக் கொள்கிறோம். தமிழர்கள் புலம்பெயர்ந்தாலும் நிலத்தின் நினைவுகள் என்பது அதிகம். ஆகவே இலங்கையில் நடைபெறுகின்ற முக்கியமான விடயங்கள், அரசியலில் பல விடயங்கள் வெளிப்பட்ட வண்ணம் இருக்கின்றன. சமீபத்தில் அறிந்த தகவல் ஒன்று தொடர்பில் தெளிவூட்ட கேட்கின்றோம். ரணில் விக்ரமசிங்கா நிழல் அரசாங்கம் ஒன்றை அமைக்க முனைவதான தகவல். இது எவ்வாறான தாக்கத்தை அனுர அரசுக்கு கொடுக்கும்? அதேவேளை இதில் முன்னைநாள் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இணையும் பட்சத்தில் தமிழர்களுக்கு எவ்வாறான தாக்கத்தை கொடுக்கும் என்ற ஒரு வினாவோடு இன்னும் ஒரு வினாவையும் கேட்கிறோம். வேறு நாடுகளில் இவ்வாறு நிழல் அரசாங்கங்கள் என்று அமைக்கப்பட்டிருக்கின்றதா? விளக்க முடியுமா? என்று சொன்னால், இப்ப தற்போதைய இந்த அரசு அனுர சனாயக்கா அரசு நடவடிக்கைகள் உங்களுக்கு தெரியும். இலங்கையில் ஏற்பட்டிருக்கின்ற தற்போதைய பூகோள அரசியல் நெருக்கடி, அதை இந்த அரசு எவ்வாறு கையாளப் போகிறது என்பதில் தான் அரசின் எதிர்காலம் தாங்கியிருக்கின்றது. அப்ப இந்த பூகோள அரசியல் நெருக்கடியில் பல நாடுகள் தங்களுக்கான நன்மைகளை தேட முயற்சிக்கும். உதாரணமாக இந்தியாவையும் சீனாவையும் பேலன்ஸ் பண்ணி போகிறார் என்பதில் தான் இந்த இலங்கையின் எதிர்காலம் தங்கி இருக்கிறது என்று கூறப்படுகின்றது. அதே போலதான் அவர் இந்தியாவுக்கும் சீனாவுக்குமான பயணத்தை மேற்கொண்டார். ஆனாலும் அதை இரண்டையும் அவரால் சமாளிப்பது என்பது முடியாத காரியம். தற்போதைய நிலையில் அவர் இந்தியாவுக்கு சில விட்டுக் கொடுப்புகளை மேற்கொண்டு விட்டு, உதாரணமாக வடக்கு கிழக்கை இந்தியாவுக்கு கொடுத்து விட்டு சீனாவை ஒரு பக்கமாக தனது பொருளாதார நலன்களுக்கு பயன்படுத்துவது போன்றதான் இருக்கின்றது. அவரைத்தான் தென்னிலங்கை ஆய்வாளர்களும் மெல்ல மெல்ல ஒப்புக்கொள்ள முனைகின்றனர். ஆனால் இருந்தாலும் இலங்கையின் மொத்த ஆளுமையையும் கையகப்படுத்துவதில் பிராந்திய வல்லரசாக இருக்கலாம், உலக வல்லரசுகளாக இருக்கலாம், அவர்களுக்கு இடையிலான போட்டி. அந்த போட்டி தான் தற்போதைய நீங்கள் கூறுவது போல அந்த நிழல் அரசை அமைப்பது போன்ற பேச்சுக்களுக்கான காரணம். என்னென்று சொன்னால், இந்த அரசு முற்றுமுழுதாக சீனாவின் கொள்கைகளுக்கு அல்லது சீனாவின் பொருளாதார நலன்களுக்கும் படைத்துறை நலன்களுக்கும் இடம் அளிக்குமாக இருந்தால் அந்த அரசை மாற்றுவதற்கான ஒரு முயற்சி. உதாரணமாக உங்களுக்கு தெரியும், இந்த அனுர சனாயக்கா சீனாவில் இருந்த சமயம் மிகுந்த முறகட இந்தியாவுக்கு சென்றிருந்தார். அவர் பாத் ஃபைண்டர் என்ற ஒரு அமைப்பின் ஒரு என்ஜிஓவின் தலைவராக இருக்கின்றார். இந்த என்ஜிஓ கிட்டத்தட்ட இந்த ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவதில் முனைப்பாக நிற்பது எல்லோருக்கும் தெரிந்தபடியே. ஆனால் அவர் தற்போது எந்த பதவியிலும் இல்லாத போதும், ஆனால் அவருக்கு அங்கு வழங்கப்பட்ட வரவேற்பு என்பது, உதாரணமாக இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக தோவலாக இருக்கலாம், அல்லது வெளிவார செயலாளர் விக்ரம் மிஸ்ரியாக இருக்கலாம், சில நிதி அமைச்சரை கூட அவர் சந்தித்திருந்தார். அதே போலதான் ரணில் விக்ரமசிங்கா பதவியில் இருந்ததை விட இப்போது அவர் மிகவும் ஒரு ஆக்டிவாக இருக்கிறார் என்று சொல்லலாம். இந்தியாவுக்கு சென்றிருந்தார். அதே போல மன்மோகன் சிங்கின் மரண வீட்டிலே கலந்து கொண்டிருந்தார். அதன் பின்னர் நேபாளம் சென்றிருந்தார். நேபாளம் சென்ற போது கூட அவர் கூறியிருந்தார், தனது பயணம் நட்பு ரீதியான பயணம் என்றெல்லாம் கூறியிருந்தார். ஆனால் உண்மையில் அதற்கு பின்னாலும் மிகப்பெரிய ஒரு அரசியல் இருக்கு. அரசு தலைவர் தேர்தலின் போது கூட சஜித்தையும் ரணிலையும் இணைப்பதற்கு இந்தியா கடும் முயற்சி மேற்கொண்டிருந்தது. அது கைகூடாமல் போயிருந்த நிலை. இப்போது இந்த அரசை மெல்லமாக அகற்றுவதென்று சொன்னால் அதற்கு அடுத்ததாக ஒரு நிழல் அரசை இப்போதைக்கு உருவாக்கி அதன் ஊடாக இந்த அரசை அகற்றுவது அல்லது அதற்கான அழுத்தத்தை கொடுப்பது என்ற ஒரு முடிவாகத்தான் நாங்கள் இந்த நிழல் அரசை பார்க்கலாம். இது ஒவ்வொரு நாடுகளிலும் இருப்பது. உதாரணமாக பார்க்க போனால் வெனிசுலாவின் அதிபரை அமெரிக்கா ஏற்றுக்கொள்ளவில்லை. அமெரிக்கா கூறுகிறது எதிர்கட்சி தலைவர் தான் அந்த நாட்டின் பிரதமர், அரசு தலைவர் என்று கூறுகிறது. அவ்வாறுதான் ஜோர்ஜியாவை பொறுத்தவரையிலும். இப்ப இங்க நீங்கள் பிரித்தானியாவை பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆளும் கட்சி ஒன்று ஆட்சியில் இருக்கும் போது எதிர்கட்சி எல்லா துறையிலும் அவர்களுக்கும் அமைச்சர்கள் இருப்பார்கள், ஷேடோ மினிஸ்டர்ஸ் என்று கூறுவது.
அவ்வாறான ஒரு கட்டுக்கோப்பை அமைப்பது தற்போதைய அரசுக்கு ஒரு அச்சுறுத்தலாக இருக்கு. தற்போதைய அரசும் உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட 50 நாட்களை கடந்துவிட்ட நிலையிலும் அவர்களால் கொடுத்த வாக்குறுதிகளில் கூட பலவற்றை நிறைவேற்ற முடியாமல் இருக்கிறார்கள். பொருளாதாரம் மிகவும் கடுமையாக பாதிக்கப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறது. உதாரணமாக தேங்காயை இறக்குமதி செய்ய வேண்டிய நிலையும், பச்சை மிளகாய் இறக்குமதி செய்ய வேண்டிய நிலையும், அரிசி இறக்குமதி செய்ய வேண்டிய நிலையும் என்று மிக மிக ஒரு மோசமான நிலையில் தான் தற்போதைய அரசு இருக்கிறது. இது இன்னும் ஒரு வருடத்துக்கு தொடர்பாக இருந்தால் இந்த அரசின் மீதான நம்பிக்கைகளை மக்கள் மெல்ல மெல்ல இழப்பார்கள். அவ்வாறு மக்களிடம் இருந்து இந்த அரசு ஒரு பிம்பம் உடையும் போது இலகுவாக அந்த இடத்தை கைப்பற்றிவிட முடியும். இந்த ரணில் விக்ரமசிங்கா தலைமையிலான அடுத்த ஒரு அணி, ஏனென்று சொன்னால் தற்போதைய அதாவது முன்னைய ஆட்சியாளர்களுக்கு, முன்னைய அரச தலைவர்களுக்கும் அல்லது முன்னைய நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கும் எல்லோருக்கும் இப்போது ஒரு அச்சுறுத்தலான நிலையாக இருக்கின்றது. அதாவது தற்போதைய அரசை பொறுத்தவரையில் அவர்களால் இந்த தங்கள் வாக்குறுதிகளை கொடுத்து பொருளாதாரத்தை காப்பாற்ற முடியவில்லை என்ற சமயம் அவர்கள் என்ன செய்கிறார்கள், மக்களை மடை மாற்றுவதற்காக முன்னைய அரசுகளின் அல்லது அதிகாரிகளின் ஊழல்களை கையில் எடுக்கிறார்கள். அதே போலதான் உங்களுக்கு தெரியும், யோசித ராஜபக்ஷாவை கைது செய்திருந்தார்கள், அழைத்திருந்தார்கள் விசாரணைக்கு. அதே போல மஹிந்த ராஜபக்ஷா மீதான நடவடிக்கை. இதே போல சுவிஸ் தூதுவரை கூட அண்மையில் சந்தித்த பிற்பாடு கூறியிருந்தார்கள், அதாவது இலங்கையில் இருந்து சட்டவிரோதமாக சுவிஸில் குவிக்கப்பட்டுள்ள சொத்துக்களை கொண்டு வருவதற்கான நடவடிக்கை இலங்கைக்கு வேண்டும். அதற்கு சுவிஸ் தூதுவர் தாங்கள் அதற்கு ஒத்துழைப்பு, அதாவது டெக்னிக்கல் சப்போர்ட்டை வழங்குவதாக கூறியிருக்கிறார். இலங்கையின் தற்போதைய ஆட்சி மாற்றம் இடம்பெற்றாலும் அங்கு ஒரு அமைதியான ஒரு உறுதியான அரசியல் சூழ்நிலை இன்னும் ஏற்படவில்லை. இந்த அரசும் அரசை பொறுத்தவரையில் அவர்கள் இந்த எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தவரையில் அவர்களின் அனுபவம் முன்னைய அரசுகளுடன் ஒப்பிடும் போது குறைவு என்பது இந்த ஒரு நிலைமைக்கான காரணம். இந்த இடத்தில் வேல் சரூஸ் அவர்களே, இப்பொழுது இவ்வாறான ஒரு சம்பவம் நடைபெற்று இந்த ஆட்சி மாற்றம், ஆட்சி கைப்பிடித்தல் போன்ற அந்த கையகப்படுத்துதல் போன்ற விடயங்கள் நடைபெறுமாக இருந்தால் இதெல்லாம் அனுர அரசுக்கு தென்னிலங்கையில் நிறைய அரசியல் அனுபவத்தோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அவ்வாறான வேளைகளில் ஒரு கலவரம் வெடிக்கின்ற வாய்ப்பு இருக்குமா? உண்மைதான் என்று சொன்னால், எனவேதான் இந்த இலங்கை அரசு படைத்துறையில் ஒரு அதிரடி மாற்றங்களை ஏற்படுத்தியிருந்தது. புலனாய்வுத்துறையாக இருக்கலாம், ராணுவத்துறையாக இருக்கலாம், முப்படைகளின் பிரதானி என்ற பதவியை கூட தூக்கி எறிந்துவிட்டது. என்றால் கோத்தபாய ராஜபக்ஷவின் வெளியேற்றத்தின் போது இந்த முப்படைகளின் பிரதானி என்ற பதவியில் இருந்த சவேந்திர டி சில்வாவாக இருக்கலாம், அல்லது பாதுகாப்பு செயலாளராக இந்த கமா குணரட்னாவாக இருக்கலாம். இவர்கள் எந்த விதத்திலும் அரசுடன் ஒத்துழைக்கவில்லை என்பது மட்டுமல்லாது அந்த நடவடிக்கைக்கு பின்புலமாக இருந்தவர்கள் என்பது இந்த அரசுக்கு தெரியும். அதே போலதான் கஜபா ரெஜிமெண்டை பொறுத்தவரையில் கோத்தபாயா விசுவாசமானவர்கள் என்பதும் இலங்கை அரசுக்கு தெரியும். எனவே ஒரு படைத்துறை ரீதியாக பாரிய மாற்றங்களை ஏற்படுத்தியது மட்டுமல்ல, பெருமளவில் உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னா வெளிநாட்டு தலையீடுகளையும் இந்த அரசு மெல்ல மெல்ல தவிர்க்கின்றது. உதாரணமாக இந்தியாவினால் கொண்டு வரப்பட்ட டிஜிட்டல் ஐடென்டி கார்டு சிஸ்டத்தை கூட கைவிடுவது என்பது மட்டுமல்லாது வெளியக புலனாய்வு துறையில் கூட, அதாவது வெளிநாடுகளின் உதவிகளுடன் தங்களின் அரசுக்கு எதிராக ஏது நடவடிக்கைகள் ஏற்படலாம் அல்லது அரசுக்கு எதிரான நடவடிக்கைகள் தூண்டப்படலாம் என்று இந்த அரசு மிகவும் தெளிவாக இருக்கின்றது. பல்கலைக்கழகங்களாக இருக்கலாம், ஏனைய கிராமப்புறங்களாக இருக்கலாம், எல்லாவற்றிலும் தங்களை பலப்படுத்துவதில் தான், அதாவது இந்த எதிர்கட்சிகள் மீதான நடவடிக்கைகள் கூட இந்த எதிர்வரும் காலங்களில் தங்களுக்கு எதிராக நீங்கள் கூறியது போல ஒரு கலவரங்களை ஏற்படுத்த விடாத ஒரு நடவடிக்கையாக தான் பார்க்கலாம். என்று சொன்னால் இந்த அரசுக்கு ஒன்று தெரியும், இவர்கள் தான், அதாவது ஏடிபியை பொறுத்தவரையில் அவர்கள் தான் 2 தடவைகள் இலங்கையில் ஒரு ஆயுத புரட்சியை மேற்கொண்டவர்கள். அவர்களே இப்போது ஆட்சி பீடத்தில் இருக்கும் போது அவர்களுக்கு எதிராக ஒரு கலவரத்தை தூண்டுவது என்பதை தாங்களா இலகுவாக அடக்கிவிட முடியும். அதற்கான கட்டமைப்புகளை வடிவமைத்துக் கொண்டார்கள். ஆனால்
இன்னொன்று தெரியும், அண்மையில் மாலத்தீவு அரசாங்கத்தை இந்திய அரசு கவுக்க போவதாகவும் அதற்கு இந்தியா லஞ்சம் கொடுத்ததாகவும் வாஷிங்டன் போஸ்ட் ஒரு தகவலை வெளியிட்டிருந்தது. அப்ப அதை இந்தியா மறுத்திருந்தது. அப்ப ஏதோ அந்த இந்து சமுத்திர பிராந்தியத்தில் ஏதோ பின்புலமாக நடைபெறுகின்றது. உதாரணமாக அனுர்குமார திசாநாயக்கா சீனாவில் இந்த சமயம் இந்தியாவில் இருந்து வெளிவந்த ஊடகத்தில் எழுதிய ஒரு ஆய்வாளர் இந்திய அரசின் உதவியுடன் இலங்கையில் ஒரு ராணுவ புரட்சி மேற்கொள்ளப்படலாம் என்ற துணியில் தான் தனது பட்டியலத்தை கொண்டு முடித்திருந்தார். பல நாடுகள் பல நாடுகளிலே இந்தியாவில் மெல்ல மெல்ல அந்த இலங்கையில் தான் ஓரங்கட்டப்படுவதை இந்தியா உணர்கின்றது. இந்தியா உணர்கின்ற அதே சமயத்தில் இந்தியாவின் தென் பகுதி ஒரு இந்தியாவுக்கு இல்லாது போவது ஒரு நிலைதான். உதாரணமாக பார்க்க பொருளாதார ரீதியாக சீனாவின் கை ஓங்குமாக இருந்தால் இந்தியாவுக்கு அது மிகப்பெரிய ஒரு பொருளாதார பின்னடைவு. அதனால பாதுகாப்பு அச்சுறுத்தல் என்று கூற முடியாது. பாதுகாப்பை பொறுத்தவரையில் இந்தியாவும் சீனாவும் எத்தனையோ 1000 கிலோமீட்டர் எல்லைகளை தாங்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள். எல்லைகளில் அவர்கள் பக்கத்தில் தான் நிற்கிறார்கள். அப்ப இதில் இலங்கையில் நிற்பதால் பாதுகாப்பு அவர் தங்கள் பொருளாதார பிரச்சனையை தான் இங்கு முதன்மைப்படுத்துகிறார்கள். ஏனென்றால் இந்தியாவின் பொருளாதாரம் மிக கடுமையான சேதத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. பொருளாதாரத்தால் வீழ்ச்சி அடைந்தால் இந்தியாவால் மீள எழ முடியாத ஒரு நிலை. எனவேதான் சீனா இந்த இந்து சமுத்திர பிராந்தியத்தின் ஆளுமையை கைப்பற்றுமாக இருந்தால் இலங்கை ஊடாக தங்கள் பொருளாதார வளர்ச்சிக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருக்கும் என்பது இந்தியாவின் கருத்து. அருஸ் அவர்களே, இப்பொழுது இவ்வாறான ஒரு வெளிப்படையாக தெரியாத மறைமுகமாக இவ்வாறான ஒரு அரசியல் சூழ்நிலை, ஒரு சின்ன மாற்றம் அங்கே நடைபெற்றுக் கொண்டிருப்பதை தமிழ் அரசியல் கட்சிகள் உணர்ந்திருக்கின்றனவா? இப்பொழுது அரசியல் அமைப்பு தொடர்பில் எல்லோருடனும் பேசுவதற்கான முனைப்புகளும் அங்கே மேற்கொள்ளப்படுகின்றன. ஆகவே இந்த நகர்வுகளை அவர்கள் எவ்வாறு உள்வாங்கி இருக்கின்றார்கள் என்ற விடயங்கள் பற்றியும் உங்களால் அறிந்து கொள்ள முடிகின்றதா? புதிய ஒரு அரசியல் அமைப்பை கொண்டு வரப் போவதாக ஒரு அரசு கூறியிருக்கின்றது. ஆனால் அதில் தமிழர்களுக்கான தீர்வு, உதாரணமாக 13ஆம் திருத்த சட்டம் தொடர்பாக அரசு எதையும் தெரிவிக்கவில்லை. அது எங்களுக்கான தீர்வும் அல்ல. ஆனால் அதனை கூட நடைமுறைப்படுத்தாது தான் பல முன்னைய அரசுகள் இருந்தன. அரசு கூட முன்னர் ஜேவிபியாக இருந்த காலத்தில் அவர்கள் அதற்கு எதிராக நின்று அதனை வடக்கு கிழக்கு நட்பை பிரித்தனர். ஆனால் இப்போது அவர்கள் அதனை எவ்வாறு கூறுகிறார்கள் என்று சொன்னால், இல்லை, இது 13ஆம் திருத்த சட்டம் எங்கள் ஜாப்பிலேயே இருக்கு, நாங்கள் அதை பற்றி கழிக்க வேண்டும். ஓகே, ஜாப்பிலே இருக்கு, ஆனால் அதை நிறைவேற்ற நீங்கள் விட்டீர்களாம் என்பதுதான் இங்க பிரதான கேள்வி. அந்த கேள்விக்கான பதில் இல்லை. அப்ப இப்ப புதிய அரசியல் ஜாப்பை உருவாக்க போகிறார்கள் என்ற போது நாங்கள் இலங்கை அரசு அந்த ஜாப்பில் எங்களுக்கு தீர்வை தரும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்க முடியாது. நாங்கள் அந்த ஜாப்பில் என்ன இடம்பெற வேண்டும் என்பதை தீர்மானிக்கும் சக்திகளாக நாங்கள் இருக்க வேண்டும். அதனைத்தான் நான் தலைவர்களிலும் கதைத்திருந்தேன். அதற்கு தமிழ் கட்சிகள் ஒருங்கிணைந்து என்னத்தை நாங்கள் கேட்க போகிறோம், என்ன இருக்க வேண்டும் என்பதை ஆணித்தரமாக வரையறுத்துக் கொள்ள வேண்டும். அதற்கான முயற்சியாக உதாரணமாக பார்த்து போனால் கலைஞர் மண்டலமாக இருக்கலாம், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியாக இருக்கலாம், அல்லது தமிழரசு கட்சியாக இருக்கலாம், பல்வேறு அமைப்புகளாக இருக்கலாம், வெற்றிலோவாக இருக்கலாம், சுரேஷ் பிரேமச்சந்திரனாக இருக்கலாம். எல்லோரும் இது தொடர்பாக பேசியிருக்கிறார்கள். சிலர் கூடி கதைத்திருக்கிறார்கள். ஆனால் அதுதான் உங்களுக்கு முக்கியமானது ஒன்று என்னன்னு சொன்னால், என்ன தீர்மானத்தை, என்ன தீர்வை நாங்கள் வேண்டி நிற்கின்றோம் என்பதற்கு ஒரு விளக்க புள்ளிக்கு வர வேண்டும். உண்மையில் அதை கூடி கதைப்பது மிகவும் காத்திரமானது ஒன்று. அது உண்மையில் நல்ல விடயம். ஆனால் இப்போது உங்களுக்கு தெரியும், இந்த பொது தேர்தலின் பின்பாடு, அதாவது நாடாளுமன்ற தேர்தலின் பின்பாடு தமிழ் கட்சிகளிடம் ஒரு மாற்றம் தெரிகின்றது. இது நாங்கள் இணைந்து செயற்பட வேண்டும் என்பது. ஏனென்றால் அந்த பொது தேர்தலில் மக்கள் கொடுத்த பதில் அது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. பலர் இப்போது சந்தித்து கதைப்பதற்கு முன்னர் முகம் பார்க்க தெரியாது, ஒருவர் கையெழுத்து போட்ட பேப்பரை இன்னொருவர் கையெழுத்து போட மாட்டேன் என்று திரிந்தவர்கள் எல்லோரும் இப்போது ஏதோ ஒரு வகையில் சந்தித்து கதைக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது. ஆனாலும் சிலரை விட்டு கதைக்கிறார்கள். அவ்வாறு இல்லாமல் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்னும் போது தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார்கள் என்னும் போது எல்லோரையும் இணைத்து கதைப்பது நல்லது. அது மட்டுமல்லாது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மட்டுமல்லாது
துறைசார் நிபுணர்கள் பெருமளவில் இருக்கிறார்கள், புலம்பெயர் தேசத்தில் இருக்கிறார்கள், அல்லது உயர் கல்வி சமூகத்தில் இருக்கிறார்கள். எல்லோரையும் இணைத்து நாங்கள் எதை கேட்கப் போகிறோம் என்பதை இந்த அரசியல் அவர்கள் அரசியல் புதிய அரசியல் யாப்பில் நாங்கள் கொண்டு வர முயற்சிக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் அதனை நாங்கள் அனைத்துலக மட்டத்துக்கு கொண்டு செல்லலாம். இதுதான் எங்கள் கோரிக்கை. ஆனால் இலங்கை அரசின் புதிய யாப்பு அதை உள்ளடக்கவில்லை. இப்பொழுது இந்த பின்னணியில் வரவேற்கத்தக்க விடயம் என்று குறிப்பிட்டிருக்கின்றீர்கள். சிறப்பு. இந்த வேளையில் இப்பொழுது அங்கு நடக்கின்ற தென்னிலங்கையில் நடக்கின்ற அந்த அரசியல் சூது, அதாவது ஒரு நிழல் அரசாங்கம் அமைப்பது போல் இவ்வாறான விடயத்தில் முன்னே தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களுடன் சேர்வதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்கனவே அவ்வாறு சொல்லி இருக்கின்றார்கள். 220 நாடாளுமன்ற உறுப்பினர் எல்லாவற்றையும் கதைத்து பேசி வைத்திருக்கிறார்கள் என்று ஒரு தகவல் கிடைத்தது. அப்படியான ஒரு சம்பவம் நடக்குமாயின் தமிழர்கள் அல்லது தமிழ் அரசியல் கட்சிகள் என்ன மாதிரியான விடயத்தை மேற்கொள்ள வேண்டும்? உண்மையில் இது நிழல் அரசை ரணில் விக்ரமசிங்கா அமைக்கப் போவது என்பது அது சிங்கள தேசத்துக்கு இடையிலான மோதல். சிங்கள தேசத்துக்கு இடையிலான மோதலில் நாங்கள் எந்த சிங்கள கட்சிக்கு ஆதரவை கொடுக்க போகிறோம் என்பதற்கு முன்னால் நாங்கள் அதிலிருந்து என்னத்தை பெற்றுக் கொள்ளப் போகிறோம் என்பதுதான் மிக முக்கியமானது. உங்களுக்கு தெரியும், அதாவது முன்னர் ரணில் விக்ரமசிங்கா பதவியில் இல்லாத போது அந்த பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நீக்குவது தொடர்பாக கையெழுத்து போராட்டம் ஒன்று இடம்பெற்ற போது அந்த கையெழுத்து போராட்டத்தில் முதலில் கையெழுத்து வைத்தவர் ரணில் விக்ரமசிங்கா. அதை தமிழ் கட்சிகள் கூட பெருமளவில் பிரச்சாரப்படுத்தி இருந்தன. அதாவது ரணில் விக்ரமசிங்காவே பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை அகற்றுவதற்கு முதலாவதாக கையெழுத்து வைத்திருக்கிறார். ஆனால் கோத்தபாயா வெளியேறிய பிற்பாடு ரணில் விக்ரமசிங்கா கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேல இருந்திருக்கிறார் அரசு தலைவராக. ஆனால் அவரால் அரசு தலைவர்ன்றது அவரிடம் எல்லா அதிகாரங்களும் இருந்த பிற்பாடு கூட முதலாவதாக அந்த பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நீக்க வேண்டும் என்று கையெழுத்து வைத்த அவர் கூட அதனை நீக்கவில்லை. என்னும்போது தங்கள் நலனுக்காக அவர்கள் இதனை செய்கிறார்கள் என்பது தெளிவான ஒன்று. தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களை பொறுத்தவரையில் அவர்கள் நிழல் அரசை அமைப்பது என்று சொன்னால் அது சிங்கள மக்களுக்காகவும் தங்கள் அதிகார போட்டிக்காகவும் செய்கிறார்கள் என்பதுதான் முக்கியமானது ஒன்று. இது மற்றது நாங்கள் தொடர்ச்சியாக ஏமாற்றப்பட்டுக் கொண்டு இருக்கிறோம் என்பதுதான் முக்கியம். இப்ப பாருங்கள், அனுரகுமார திசாநாயக்காவின் அரசியல யாழ்ப்பாணத்துல 3 தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களால் எதனை செய்ய முடிந்தது யாழ்ப்பாணத்தில்? இல்லை. ஆக மொத்தத்தில் அவர்கள் எதை செய்கிறார்கள் என்றால் தென்னிலங்கை அரசு எதை கூறுகிறதோ அதை அப்படியே செய்கிறார்களே தவிர எதையும், அதாவது மீனவர் பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது பௌத்த ஆலயங்களை அமைப்பதாக இருக்கலாம், அல்லது தொல்லியல் திணைக்களங்கள் இந்த நடவடிக்கையாக இருக்கலாம், காணி அபகரிப்பாக இருக்கலாம். இவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு. இந்த பிரச்சனையையும் அவர்கள் இதுவரையும் தீர்த்ததாக இல்லை. தங்கள் பிரச்சாரத்துக்காக கல்லேற்றி கொண்டு போன நுரையை மறைக்கிறார்கள், பிரச்சாரப்படுத்துகிறார்களே தவிர அடிப்படை பிரச்சனைகளை இந்த நிலையில் தான் இருக்கின்றன. இப்ப தென்னிலங்கை கட்சிகளை பொறுத்தவரை இந்த நிலையில் தான் இருக்கின்றன. இப்ப தென்னிலங்கை கட்சிகளை பொறுத்தவரை தென்னிலங்கை கட்சிகளுக்கு ஆதரவு கொடுப்பது என்பது, அதுவும் இந்த ஆதரவு என்பது நிபந்தனையற்ற ஆதரவு கொடுப்பது என்பது அது முன்னர் நாங்கள் இவ்வாறு செய்திருந்தோம். மீண்டும் மீண்டும் நாங்கள் அதற்கு கொண்டு போய் எங்கள் வளங்களை முன்னடிப்பதாகத்தான் முடியும். இந்த இடத்தில் ஒரு பொதுவான ஒரு கேள்வியாக இந்த நிழல் அரசாங்கம் என்று கேள்விப்பட்ட பொழுது வெளிநாடுகளில் அவ்வாறான நிழல் அரசாங்கம் ஒரு அரசு ஆட்சி செய்யும் பொழுது அவ்வாறான அரசாங்கங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றனவா? அதனுடைய செயல்பாடுகள் எவ்வாறு இருந்தன என்று கூறுவீர்களா? வெளிநாடுகளில் அவ்வாறான முன்னர் இருந்திருக்கலாம். அவ்வாறான அரசுகள், நிழல் அரசுகள் இருந்தது. அப்படி இருப்பதென்று சொன்னால் அதை வெளிநாடுகளை தளமாக கொண்டுதான் இயங்குகிற ஒரு நாட்டுக்குள் அவ்வாறான நிழல் அரசை அனுமதிக்க மாட்டார்கள். நிழல் நாடாளுமன்ற எதிர்கட்சி ஒரு நிழல் அரசாக தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளலாமே தவிர இருந்திருக்கலாம். எனது அறிவுக்கு எட்டிய அளவிற்கு அவ்வளவு, அதாவது ஒரு அரசு இயங்கும் போது அதற்கு இணையாக இன்னொரு அரசு ஒத்து இயங்கியதாக இல்லை. ஆனால்
உதாரணமா பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப ஒரு நாட்டுல இப்ப தமிழ்ல நடைமுறை அரசு இருந்த போது ஒரு நாட்டுக்கு 2 அரசுகள் இருந்திருக்கு. அது வெவ்வேறு பிரதேசங்கள் இருந்தன. இப்ப அது சூடானில் இருந்திருக்கிறது, வெவ்வேறு நாடுகளில் இருந்திருக்கிறது, பாலஸ்தீனத்தில் இருந்திருக்கிறது. அவ்வாறான அரசுகளுக்கான சாத்தியங்கள் இருக்குமே தவிர, ஆனால் இலங்கையில் அதனை இப்ப இருக்கிற அதாவது அரசுக்கு இணையாக இன்னொரு அரசை ரணில் விக்ரமசிங்காவால் கட்டியமைப்பது என்பது அமைக்க இலங்கை அரசு ஒருபோதும் அனுமதிக்காது. அதற்கு அடுத்ததாக பிரச்சனை என்னவென்று சொன்னால், இதற்கு வெளிநாடுகளின் உதவிகள் தேவை. உண்மையில் சில தனவந்தர்கள் அதற்கான பணத்தை நிதியை அளிப்பதாக கூறியிருக்கின்றார்கள் என்று கூட ஒரு தகவல் அதோடு சேர்ந்து நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. உண்மைதான். என்னன்னு சொன்னால், இப்போதைய அரசியலில் உங்களுக்கு தெரியும், இப்போ தற்போதைய அரசியலில் இந்த செல்வந்தர்களில் இப்ப அமெரிக்காவை பொறுத்தவரையில் கூட சிலிக்கன் வேலி என்று கூறுகிற இலோன் மஸ்காக இருக்கலாம், பேஸ்புக் தலைவராக இருக்கலாம், அமேசானின் தலைவராக இருக்கலாம். அப்ப இவர்கள் தான் கூடுதலாக அந்த அரசையே வழி நடத்துவதாகும். ட்ரம்பின் பதவி ஏற்பிப்போது கூட அவர்கள் தான் முன்வரிசையில் அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் அமெரிக்காவில் மட்டும் ஆட்சியை கைப்பற்றவில்லை, அங்கிருந்தவாறு ஐரோப்பாவையும் அச்சுறுத்துவதாக அண்மையில் ஸ்பெயினின் பிரதமர் பேசும்போது கூறியிருந்தார். அதாவது அமெரிக்காவின் சிலிக்கன் வேலி என்று கூறுகின்ற அந்த டெக்னாலஜிக்கல் முதலாளிகள், தொழில்நுட்ப நிறுவனங்களின் முதலாளிகள் ஐரோப்பாவின் ஜனநாயகத்துக்கு அச்சுறுத்தல் விடுவதாக. அதே போலதான் இப்ப இந்தியாவை பொறுத்தவரையில், இந்தியாவிலும் அதானி குடும்பமாக இருக்கலாம், அம்பானி குடும்பமாக இருக்கலாம், அவர்கள் தான் பெருமளவில் இந்திய அரசை கட்டுப்படுத்துவதாகத்தான் இந்தியாவில் இருந்து புகார் இருந்தது. அதே ஒரு நிலைமைதான் நீங்க கூறுவது சரி. இப்ப ரணில் விக்ரமசிங்காவுக்கு கூடுதலான நிதி உதவிகளை வழங்கலாம். ஆனால் நிதி உதவியை வழங்கி ரணில் விக்ரமசிங்க நிழல் அரசை அமைத்து, இலங்கையில் ஒரு நிழல் அரசை அமைத்து அனுரகுமார திசாநாயக்காவுக்கு எதிராக செயற்படுற அளவுக்கு பலம் இருக்கிறார்கள்தான் பிரச்சனை. அடுத்ததாக அனுரகுமார திசாநாயக்கா அரசு அவரை அனுமதிக்குமா என்பது அடுத்த பிரச்சனை. இல்லை என்று சொன்னால் வெளிநாடு ஒன்றின் உதவியுடன் அவர்கள் இயங்க வேண்டும். ஆனால் அதற்கான சூழ்நிலை அவ்வாறு வெளிநாடு ஒன்றின் உதவியுடன் இயங்குவார்களாக இருந்தால் அது ரணில் அதே அனுரகுமார திசாநாயக்கா அரசுக்கு எதிராக அந்த நாடு செயற்படுவதாகத்தான் கொள்ளப்படும். இது மிகப்பெரிய, அதாவது இது ஒரு பூகோள அரசியல் நெருக்கடி இப்ப உச்சகட்டமாக இருந்தால் அதற்கான சாத்தியங்கள் இருக்கின்றது. அது இன்னொரு நாட்டின் உதவியோடு. இந்த இடத்தில் இது ஏன் இந்த வினாவை நாங்கள் கொஞ்சம் அதிகம் வலியுறுத்துகிறோம் என்றால், அந்த ரணில் விக்ரமசிங்க அவர்களோடு அதாவது தமிழர்களுடைய தேசிய கட்சியுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சேர்ந்து கொள்ள ஒரு வாய்ப்பு பின்புலத்தில் இருக்குமாகின், இப்பொழுது எல்லோருமாக சேர்ந்து அரசியல் அமைப்பு தொடர்பில் இந்த கலந்துரையாடல் கூட்டங்கள் அவற்றுக்கான ஒரு பாதிப்பாகவும் அது அமைந்து விடுமா என்ற ஒரு கேள்வியும், மற்றும் இந்த அரசியல் கட்சிகள், இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த தொடர்பில் அறிந்திருக்க அவ்வாறான செய்திகளை அவர்கள் இன்னும் வெளிப்படுத்தவில்லை. சில வேளைகளை அதில் மறைமுகமாக உள்ளே வைத்து அவர்கள் இயங்க நினைக்கலாம் என்பதுதான் அதற்குள் ஒரு சவாலாக, ஒரு கேள்வி, ஒரு விடயமாக நமக்கு இருக்கின்றது. உண்மைதான். அது தற்போதைய அரசியல் புதிய யாப்பில் மாற்றங்களை ஏற்படுத்துமா என்பதற்கு அப்பால் என்னது சொன்னால், புதிய அரசியல் யாப்பில் இலங்கை அரசு தமிழ் மக்களின் இன பிரச்சனை தொடர்பாக இதனை கொண்டு வரப் போகிறது என்று யாருக்கு தெரியாது. இலங்கை அரசு கொண்டு வருவதை அப்படியே நாங்கள் எதிர்கொள்ள நிலையிலும் இருக்க இயலாது. நாங்கள் என்ன வேண்டும் என்றதை நாங்கள் தான் கேட்க வேண்டுமே தவிர இலங்கை அரசு தருவதை அப்படியே வாங்கிக் கொள்ள முடியாது. எனவேதான் இந்த எல்லா கட்சிகளும் இணைந்து நாங்கள் எங்களுக்கானது ஒன்றை தயாரிக்க வேண்டும் என்ற முறையில் பேசியிருந்தோம். ஆனால் இது இப்ப ரணில் விக்ரமசிங்காவுக்கு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வழங்குகின்ற ஆதரவு, முன்னாள் அதாவது இடம்பெற்ற பொதுத் தேர்தலில் பங்கு பெற்றி தோல்வியடைந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் இணைந்து ரணில் விக்ரமசிங்காவின் தலைமையில் கொண்டு வருவது என்று சொன்னால், ரணில் விக்ரமசிங்காவை பொறுத்தவரையில் அவர் தமிழ் மக்களுக்கு அவர் எந்த விதமான ஒரு நன்மையையும் இதுவரை செய்யவில்லை. அவராலும் எந்த விதமான அதிகாரத்தை வழங்கவும் முடியவில்லை.
அது மட்டுமல்லாது தமிழ் மக்களின் அடிப்படை பிரச்சனை காணியாக இருக்கலாம், தொல்லியல் திணைக்களத்தினால் ஏற்படுகின்ற பிரச்சனையாக இருக்கலாம், மீனவர் பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது தொழிற்பேட்டைகளை இதையுமே அவர்களால் செய்ய முடியும் இந்த நிலையில் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள், தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ரணில் விக்ரமசிங்காவுக்கு ஆதரவை கொடுத்து நில அரசை அமைக்கப் போகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் தாங்கள் இழந்த பதவியை பெறுவதற்கான ஒரு முயற்சியாக பார்க்கலாமே தவிர இது தமிழ் மக்களுக்கு அவர்கள் எதனை செய்ய போகிறார்கள் என்பதுதான் இங்கு இருக்கிறது. சில சமயங்களில் அவர்கள் இன்னொரு நாட்டின் தூண்டுதலின் பேரில் அதற்கான ஆதரவுகளை வழங்கலாம். இப்போது உங்களுக்கு தெரியும், வடக்கு கிழக்கில் வந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களில் பெரும்பாலானவர்களை வெளிநாடுகள் தான் பெருமளவில் கையாளும். அந்தந்த நாடுகளின் உதவிகளுடன், அந்த நாடுகளின் உதவியுடன் தங்கள் இழந்த பதவிகளை தக்க வைப்பதற்கான ஒரு முயற்சியாக தமிழர் விடயத்தில் ஒரு பேரம் பேசலுக்கு போகலாம், அல்லது இவ்வாறான விடயங்கள் செய்யும் பொழுது இவர்கள் ஒருங்கிணைந்து ஏனையவர்கள் ஒருங்கிணைந்து ஒரு பலமாக மாறுமாக இருந்தால் சிலவளை அவர்களுடைய சில செயல்பாடுகளில் ஒரு தாக்கத்தை கொடுக்கலாம் என்பதற்கு அமைவாகத்தான் அந்த வினாவை உங்கள் முன் வைத்தோம். இப்பொழுது வேல் சர்வீஸ் அவர்களே, இது ஒரு நெடுநாள் வினாதான். இந்த நீங்களே பாருங்கள், இப்பொழுது குறிப்பிட்டீர்கள் அமெரிக்காவில் சரி பெரும் செல்வந்தர்கள் அந்த அரசின் பின்னணியில் சகல விடயங்கள் உங்கள் அவதானிக்கக்கூட இருக்கின்றது. இந்த வகையில் இந்த எங்களுடைய தமிழ் பகுதிகளில் முதலீடுகள், புலமைந்த தேசத்து முதலீடுகள் என்பது தொடர்பில் செய்யலாமா என்று கேட்ட பொழுது தூதரகங்கள் ஊடாக செய்ய முடியும், தூதரகங்கள் ஊடாக செய்ய முடியும் என்ற ஒரு தகவல் கிடைத்தது. அது பற்றிய உங்களுடைய பார்வை என்ன? ஏனென்றால் நாங்கள் ஒரு நிதி வளத்தில் பொருளாதாரத்தில் அதீதமாக நாங்கள் இருந்தால் இப்பொழுது நிலைமை உலகமே அவ்வாறுதான் இயங்க முனைகின்றது. ஆகவே தமிழுடைய பொருளாதார வளத்தை நாங்கள் செய்யாமல் ஒரு பக்கம் தீர்வு பற்றி பேசினாலும் அந்த தமிழுடைய பொருளாதார பலம் என்பதை நாங்கள் பெருக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் தான் இருக்கிறோம். அப்ப இந்த இடத்தில் சொன்னார்கள், இப்ப தனிப்பட்ட முதலீடுகள் செல்வது அது பாதுகாப்பு அல்ல, தூதரகங்கள் ஊடாக அணுகலாம் என்று. அது பற்றிய ஒரு விளக்கம் உங்களால் தர முடியுமா? உண்மைதான். தூதரகங்கள் ஊடாக அதனை கொண்டு செல்வது என்று சொன்னால் அந்த தமிழ் பிரதேசங்களில் எங்களுக்கான அதிகாரம் தேவை. அதிகாரங்கள் அற்ற நிலையில் நாங்களை வைத்திருப்பதே எங்களின் இந்த முதலீடுகளை அங்கு வரவிடாமல் தடுப்பதற்கு. அதில் முக்கியமான காரணம் இந்தியா. உங்களுக்கு தெரியும், பல முதலீடுகள் அங்கு கொண்டு செல்லப்பட்ட சமயம் இசை நிகழ்ச்சிகளில் கூட கலவரங்களை ஏற்படுத்தி இருந்தார்கள். புலம்பெயர் தமிழ் மக்கள் அங்கு வந்து கால் ஊன்றுவதை இந்தியா அனுமதிக்க தயாராக இல்லை என்பதுதான் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற இந்திய தூதரகத்தின் பிரசன்னத்தின் தெளிவாக்கம். அவர்கள் இந்தியாவை விரிவாக்கம், அகன்ற பாரதம் என்ற முறையில், அதனால்தான் உங்களுக்கு தெரியும் திருவள்ளுவர் கலாச்சார மண்டபம் என்று யாழ்ப்பாண கலாச்சார மண்டபத்தையே மாற்றினார்கள். அதாவது அது பாரதம் அகன்று கொண்டு போகிறது என்பதும் எங்கள் அடையாளங்கள் அழிக்கப்படுவது. அடுத்ததாக தூதரகங்கள் ஊடாக செல்வது என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், அண்மையில் கனடாவின் வெளிவிவகார செயலகத்தைச் சேர்ந்த, அதாவது தென் ஆசிய பிராந்தியத்துக்கான அதிகாரிகள் மேரி லூயிஸ் கேனன் சென்றிருந்தார். அவர் சென்று யாழ் சென்ற போது நாடாளுமன்ற உறுப்பினர்களை, தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்திருந்தார். அப்போது அவர் அங்கு நடைபெற்ற சம்பவங்களை கேட்டுவிட்டு ஒன்றை கூறியிருந்தார். நீங்கள் கூறுவது பெருமளவில் எனக்கு புதிதாக இருக்கின்றது. எல்லா தூதரகங்களும் கொழும்பை பேஸ் பண்ணித்தான் இருக்கின்றது. எனவே எங்களுக்கு உங்கள பிரச்சனை தொடர்பாக ஒரு கொஞ்சம் அறிவுதான் இருக்கிறோம் என்று எனக்கே ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்கு. இவ்வளவு நாளும், அதாவது எங்கள் பிரச்சனைகளை நாங்கள் இந்த உலக மட்டத்துக்கு கொண்டு செல்வதில் இவ்வளவு பின்னிக்கின்றோம் என்பது எனக்கு பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்கு. உதாரணமா பாத்தீங்கன்னு சொன்னால் புலம்பெயர் புலம்பெயர் மக்களை பொறுத்தவரை பெருமளவில் நாங்கள் மேற்குலகம் சார்ந்துதான் இருக்கிறோம். அமெரிக்காவாக இருக்கலாம், பிரித்தானியா, கனடா, ஆஸ்திரேலியா, ஜெர்மன், பிரான்ஸ் சொல்லி மேற்குலகம் சார்ந்து இருக்கு. ஆனால் அந்த மேற்குலகம் சார்ந்த தூதரகங்களுக்கு அல்லது அதிகாரிகளுக்கு எங்கள் பிரச்சனைகளில் அதிக அளவான தகவல்கள் சென்றடையவில்லை என்பது ஒரு புறமாக இருக்கின்றது. இந்த நிலையில் நாங்கள் எவ்வாறு 194 நாடுகளையும் ரீச் பண்ணுவோம் என்றது கனவிலில் நினைக்க முடியாதான் இந்த கனடிய அதிகாரி கூறியதை பார்க்கும் போது தெரிகின்றது. ஒன்று, தூதரகங்கள் நீங்கள் கூறுவது போல தூதரகங்களூடாக வர முடியும், ஆனால் அதற்கு இலங்கை அரசு அனுமதிக்க வேண்டும். அதுதான் மிக முக்கியமானது ஒன்று. என்று சொன்னால் தமிழக பிரதேசத்தை பொறுத்தவரையில்
அதிகாரங்கள் இப்ப மாகாண சபை இருந்து மாகாண சபைக்கு நிதி அதிகாரம் இப்ப உதாரணமா பாத்தீங்கன்னு சொன்னால் தமிழகம் மாநிலத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழகம் நேரடியாக வெளிநாடுகளில் உதவிகளை பெற முடியும். அதனால்தான் உங்களுக்கு தெரியும் அண்மையில் ஸ்டாலின் கூட அமெரிக்காவுக்கு சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருந்தார். அங்கு அவர் சைக்கிளில் பயணித்திருந்தார். அவர் பல முதலீடுகளை கவர்ந்து இருப்பதற்காக அந்த அதிகாரங்களில் எதுவும் வடக்குக்கு கிழக்கு வழங்கவில்லை. இந்த காவல்துறை அதிகாரம் காணி அதிகாரம் என்றெல்லாம் பேசுவது என்னென்றால் நாங்கள் படிப்படியாக கொஞ்சம் அதிகாரத்தை பெற்றால்தான் நாங்கள் அதனை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனால் இலங்கை அரசை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும் வடபகுதியில் வடக்கு கிழக்கில் எந்த ஒரு உற்பத்தி நிலையத்தையும் அவர்கள் மேம்பட விடவில்லை. சீமெந்து தொழிற்சாலையாக இருக்கலாம், பரந்தன் தொழிற்சாலையாக இருக்கலாம், அல்லது ஆனரம் உட்பட உப்பை கூட 30,000 டன் உப்பை இறக்குமதி செய்கிறார்களே தவிர அங்கிருக்கின்ற வளத்தை பலப்படுத்தி அதனை தங்கள் நாட்டுக்கு தேவையான உப்பை கூட விளைவிப்பதற்கு அவர்கள் முன்வரவில்லை. 2010-12 நினைக்கிறேன் கிளிநொச்சியில் அமைக்கப்பட்ட வர்த்தக மையத்தை கூட தீயிட்டுக் கொளுத்தியிருந்தார். எந்த ஒரு விதத்திலும் தமிழர்களின் முதலீடுகள் அங்கு சென்று தமிழர்கள் தொழில்துறை ரீதியாக வளர்ந்துவிடக் கூடாது என்பதில் இலங்கை அரசு முனைப்பாக இருக்கிறது. இந்தியா கூட உங்களுக்கு தெரியும் இதுவரை, அதாவது இப்ப பாருங்கள் காசாவில் போர் முடிந்தா, அதாவது இப்ப முடியவில்லை, ஒரு டெம்பரரியான சீஸ்ஃபயராக தான் இருக்கிறது. ஆனால் முடிந்தால் அங்கு எவ்வாறு அந்த கட்டி அமைப்பது என்பது தொடர்பாக பேசுகிறார்கள். இப்ப சவுதி அரேபியா தான் கட்டி அமைக்கிறது என்று சொல்கிறது, துருக்கி சொல்கிறது தான் அந்த போட்ட பைப் லைன் சொல்கிறது தாங்கள் செய்கிறோம் என்று, மற்றது அந்த மக்களை எவ்வாறு திருப்பி பழைய வாழ்க்கைக்கு கொண்டு வருவது, அவர்களின் தொழில்துறையை எவ்வாறு மேம்படுத்துவது. அதே போலதான் அன்றைக்கு கனடாவில் ஒரு நண்பர் பேசும்போது கூட இப்போதே அங்கே ஸ்பெயின் தூதரகங்களுடன் சந்திப்பு நடைபெற்ற போது அங்கு போனதா உக்ரைன் மீள் கட்டுமானம் தொடர்ந்து பேசத் தொடங்கிவிட்டார்கள். ஆனால் எங்கள் தேசத்தில் போர் முடிந்த பிற்பாடு மீள் கட்டுமானத்தில் எந்த நாடுகள் பங்குபெற்ற இந்தியாவிலும் மீள் கட்டுமானம் என்று கூறி அந்த மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி அந்த மக்களுக்கான தொழில்துறையை ஏற்படுத்தியதா இல்லை. என்ன சொன்னால் கடல் வளத்தை கூட அவர்கள் கொள்ளையடித்து செல்கிறார்கள் இல்லை. ஏன்? அந்த மக்களுக்கு அங்கு ஒரு தொழில் இல்லை என்னும் போது அவர்கள் அங்கிருந்து இடம்பெயர்கிறார்கள். அதாவது இன சுத்திகரிப்பு என்பது அந்த மக்களை அந்த இடத்திலிருந்து அகற்றுவது. இப்ப பாருங்கள் காசாவில பலஸ்தீனத்துல நீங்கள் காசாவை பார்த்தீங்கன்னு சொன்னா இப்போது அந்த கைதிகள் பரிமாற்றத்தின் போது ஹமாஸ் வந்து நிற்கிறார்கள், எவ்வளவு பேர் நிற்கிறார்கள். இஸ்ரேல் கூறியதற்கு எதிர்மறையாகத்தான் இருக்கின்றன. அழைத்து விட்டதாக கூட அவர்கள் ஆர்ப்பரித்து வந்து நிற்கிறார்கள். ஏனென்று சொன்னால் அந்த மக்கள் அந்த இடத்தை விட்டு ஓட அதற்குள்ளேயே நின்றார்கள். ஆனால் இப்போது டொனால்ட் ட்ரம்பின் காலத்துல இப்போது எகிப்தையும் வேறு பல நாடுகளையும் கேட்டிருக்கிறார்கள் காசாவில் இருக்கிற மக்களை அந்த நாடுகளுக்கு அனுமதிக்கட்டும். அதன் அர்த்தம் என்னென்று சொன்னால் முதலில் கமாசம் என்று அந்த மக்களை பிரிக்க வேண்டும். மக்களை மெல்ல மெல்ல அகற்றிவிட்டால் போரிடும் பலம் குறையும், அந்த தேசம் இல்லாத போகும். இன சுத்திகரிப்பு என்றுதான் அல் ஜசீரா அதை போட்டிருக்கிறது. அதே போன்றுதான் இங்கு எந்த விதமான கட்டுமானங்களையும் கட்டியமைப்பதற்கோ அல்லது அந்த மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கோ முற்படவில்லை. இந்த நிலையில் நீங்கள் கேட்ட கேள்வி போல இந்த தூதரகங்களுக்கு கொண்டு செல்வது என்பது நாங்கள் அதற்கு முன்னர் எங்களுக்கான அதிகாரங்களை எந்த வகையில் நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்பது மிக முக்கியமான ஒன்று. இப்ப உதாரணமா பாத்தீங்கன்னு சொன்னா எங்கள் தாயகத்து மண்ணில் எங்கள் மாநகர சபை காணியில் கட்டப்பட்ட ஒரு நிலையத்துக்கு இந்தியா தன்னிச்சையாக பேரை மாற்றி தமிழை 3வது தரத்துக்கு இறக்கி போட்டு செல்லும் என்று சொன்னால் எங்கள் அதிகாரம் எந்த அளவில் இருக்கிறது என்பதுதான் மிக முக்கியமான. சரி, இப்ப பேரை மாற்றினார்கள், பல தரப்பிலிருந்து அழுத்தங்கள் போயிருந்தன, அதன் பின்னர் பேரை மாற்றினார்கள். ஆனால் பேரை மாற்றின பிறகு எவ்வாறு மாற்றினார்கள்? யாழ்ப்பாணம் திருவள்ளுவருக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் என்ன சம்பந்தம்? இல்லை, BMICH சீனா தான் கட்டி கொடுத்தோம். ஆனால் அவர்கள் அதுக்காண்டி மாவோ ஒன்று பேரை மாற்றவில்லை. அவர்கள் ஒவ்வொரு நாடுகளில் பல நாடுகள் வந்து உதவி செய்து பாலத்தை கட்டுவது, ரோட்டை கட்டுவது, மண்டபங்களை கட்டி கொடுப்பது. இப்ப தென்னாப்பிரிக்கா விமான நிலையத்தை கட்டி கொடுத்தது சீனா. அதற்காக அங்கு மாவோ ஒன்றால் பேரை மாற்றவில்லை. ஆனால்
இந்த அது என்னன்னு சொன்னா அதிகாரம் தென்னிலங்கையில் இவர்கள் அவ்வாறு செய்ய முடியாது. எங்களிடம் அதிகாரம் இல்லை என்பதுதான் மிக முக்கியமானது. அதிகாரம் இல்லாத நிலையில் நாங்கள் தூதரகங்களுக்கு மற்ற தூதரகங்களுக்கும் இப்ப நான் கூறியது போல கனேடிய அதிகாரி கூறியது போல தூதரகங்களுக்கும் பாரிய அளவிலான நுழைச்சி இல்லை. நாங்கள் அந்த மட்டத்துக்கு செல்லவில்லை இன்னும். அந்த மட்டத்துக்கு நாங்கள் எங்களை கொண்டு செல்ல வேண்டும் முதலாக. அடுத்ததாக எங்கள் வடக்கு கிழக்குக்கான அதிகாரத்தை கையில் எடுக்க வேண்டும். அதன் பிற்பாடு தான் நாங்கள் எங்கள் பொருளாதாரத்தை கட்டியமைக்கும். அப்படியே இணைப்பில் இருங்கள். இணைய விரும்பும் உறவுகள் இணைப்பிலிருந்து வந்து விடுபடுகின்றீர்கள். மீளவும் அழைத்துக் கொள்ளுங்கள் பேச விரும்பும் உறவுகள். அரூஸ் அவர்களே, நாங்கள் தொடர்ந்து பேசுவோம். உறவுகள் வரும் பொழுது அவர்களையும் இணைத்துக் கொண்டு மேலே பேசுவோம். இப்பொழுது முதலீடுகள், தூதரகங்கள், ஆகவே நாங்கள் தீர்வுக்கான காலம் என்பது அது இலகுவாக தந்து விடுவார்களா என்பது அதற்கான போராட்டம் எப்பொழுதுமே கடும் போராட்டமாக இருக்கிறது. அதற்கிடையில் முதலீடுகள் என்பவை செய்ய முடியாமல் போகும் பட்சத்தில் மக்களுடைய நிலை என்பது மோசமான ஒரு நிலைக்கு, பொருளாதார நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்பும், பின்பு அவர்கள் அங்கு சரியான பொருளாதார நிலையில் என்றால் இளையவர்கள் எல்லாம் வெளியில் செல்ல வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடும் இப்பொழுதும் தொடர்ந்தும் அந்த விடயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஆகவே இந்த சின்ன சின்ன முதலீடுகள் பண்ணைகளை எல்லாம் அமைக்கின்றார்களே, அப்ப அது எவ்வாறு அங்கே சாத்தியப்படுகின்றது? உண்மைதான். சிறிய சிறிய முதலீடுகள் இப்ப நீங்கள் பார்க்கலாம், தென்னை தோட்டங்களாக இருக்கலாம், சில சில முதலீடுகள். இப்ப மன்னிக்கவும், நாங்கள் உறவுகளை இணைத்துக் கொண்டு மேலே பேசுவோம். இணைந்திருக்கும் உறவு, வணக்கம். வணக்கம் அருள்ஸ். வணக்கம் தமிழ். நான் கிருஷ்ணர் அழைக்கிறேன். வணக்கம் கிருஷ்ணர், பேசுங்கள். வணக்கம் அருள்ஸ். ஒன்று, முதலீடு செய்யாட்டால், முதலீடு செய்கிற கருத்துக்களை நாங்கள் உருவாக்காட்டால் தமிழர் தேசத்தை சிங்கள தேசத்திட்ட ஒப்படைக்கிறது வேலை திட்டமாகத்தான் அது பார்க்கப்படும். அதாவது முதலீடு வேண்டாம் என்ன, அதாவது வாழைச்சேன காகித தொழிற்சாலை, இல்லாட்டா சீமெண்ட் தொழிற்சாலை, இல்லாட்டா கெமிக்கல் ஃபேக்டரி, அப்படியான மனோநிலையில இருந்தால் அது நிச்சயமா சாத்தியப்படாது. அதுக்கு எங்களுக்கு ஒரு அதிகாரம் வேணும். ஆனால் உதாரணத்தை பாத்தீங்கன்னா, இன்றைக்கு ஐபிசி பாஸ்கரன் ஒரு கடுதாசி தொழிற்சாலை, ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட வளங்களுக்கு கூட ஒரு கடுதாசி தொழிற்சாலை செய்து அங்க பேப்பரை அடிச்சு கொண்டு இன்றைக்கு கண்காட்சியில வச்சிருக்கப்பட்டது. அடுத்த கடந்த காலத்துக்கு முதல் வள்ளியில கூடி நெசவு சாலை உருவாக்கப்பட்டு அங்க உள்ள இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதே இதில் நீங்க கிளிநொச்சி காமன்ஸ் பாத்தீங்கன்னு சொன்னால் பல நூற்றுக்கணக்கான பெண்களுக்கு 2010, 12, 16 ஆண்டுகள் தெரியவில்லை, அந்த பெண்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதுல ரிச்சா பாம் சொல்லி மாடல் ஃபார்ம்களை உருவாக்கி வித்தியாசமான விவசாய உற்பத்திகளை செய்து 400க்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அப்ப இந்த முதலீடுகள் செய்கிறது சவாலுக்குரிய விடயமா இருந்தாலும் என்னென்ன முதலீடுகளை செய்வதன் மூலம் எங்களோட மக்களை தக்க வைக்கலாம் என்ற பார்வை இருக்கணும். ஏனென்றால் முதலீடுகள் வேண்டாத பொருள் என்று சொல்லி நாங்கள் விமர்சித்து கொண்டிருந்தால் அந்த மண்ணில் எங்களோட மக்கள் இருக்க மாட்டார்கள். முதலாவது இந்த அரசியல்வாதிகளுக்கு ஒரு தெளிவான செய்தியை சொல்ல வேணும். அந்த மைத்திரி ரணில் ஆட்சி காலத்துல ஊடி அரசியல் தீர்வு என்று சொல்லிக்கொண்டு எங்களோட மக்களை வீணடிச்சதுதான் அவர்கள் செய்த முதலாவது வேலை. ஏண்டா தலைவர் சொல்லி போட இந்த பாராளுமன்ற அரசியல தீர்வு இல்லையா என்று சொல்லி சமஸ்திய கடந்து ஒற்றியாட்சியை இதில் ஏற்றுக்கொள்ள மாட்டேது. சமஸ்திய சிங்கள தேசம் கொடுக்க மாட்டது. ஏன் அந்த தீர்வு என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கும் நாங்கள் வந்தோம்னா இன்றைக்கும் தீர்வு வண்டி போட்டு அந்த பேக்கை தூக்கி கொண்டு திரிய போறோம் 5 வருஷத்துக்கு. இப்படி தூக்கி கொண்டு திரியும் பொழுது மக்கள் இதில் விட்டுட்டு நேரடியாகவே அனுராக் திசாநாயக்காவுக்கு வாக்களித்து பெரும்பான்மையான வாக்குகளுக்கு கூடாக வடமாகாணத்துக்கு இல்ல பெரும்பான்மையான ஆசனங்களை கொடுத்திருக்கிறார். அப்ப நாங்கள் ஒன்று சொல்றோம், அரசியல் தீர்வை பற்றி கதைக்கிறதே அந்த மக்களை அந்நியப்படுத்துறது. அந்த அரசியல் தீர்வை பற்றி கதைச்ச அந்த கடந்த காலத்துல கதைச்சவர்களுக்கு அந்த மக்கள் இந்த வாக்களிப்பை பார்த்தால் ஒரு 15,000 16,000 தான் ஒரு சொற்ப வாக்குகளாத்தான் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அதாவது சுமந்திரனா இருந்தால் என்ன, கஜேந்திரகுமார் பொன்னம்பலமா இருந்தால் என்ன, அதில் கழிக்கப்பட்ட வாக்களை பார்த்தீங்கன்னா எண்ணிக்கையில மோசமான குறைவாத்தான் இருக்கு. அந்த மக்கள் அரசியல் தீர்வை கடந்து அனுராக் திசாநாயக்காவுக்கு வாக்களிக்கிறார் சொன்னால் அந்த மக்கள் அரசியல் தீர்வை பற்றி கதைக்க போயில்லை. அனுராக் திசாநாயக்காவிட்டு தமிழ் மக்கள் விரும்புகிற தீர்வு இல்லை.
அப்ப நாங்கள் அந்த மக்களுக்குரிய அறிவு கூடி இந்த அரசியல்வாதிகளுக்கு இல்லையா? இப்ப என்ன நாங்கள் அங்க இருக்க வைக்கணும் முதலாவது எங்களுக்கு தேவை அங்க எங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு. அந்த வேலை வாய்ப்பு என்னன்னு சொன்னா இந்த சிங்கள தேசத்துக்குள்ள இந்த அதிகாரத்துக்குள்ள எப்படி தக்க வைக்கக்கூடிய வேலை வாய்ப்பை உருவாக்கணும் என்று சொல்லி ஆய்வுகள் செய்ய வேணும். உதாரணத்துக்கு கல்வியை மேம்படுத்தலாம். நொருவன் யூனிக் சொல்லி பல உறவுகளுக்கு ஐடி துறையில பயிற்சிகள் படிப்புகள் பட்டங்கள் கொடுக்கப்பட்டு கிடக்கும். ஒரு தன்னார்வ உறவுன்னு சொல்லி ஃப்ரீயாக கூடி ஐடியோட சம்பந்தப்பட்ட விடயங்களை படிப்பிச்சு கொண்டு கிட்டத்தட்ட ஒரு வலுச்சேர்வு ஒரு பெருமல் சேர்வு அந்த இளைஞர்கள் எங்க போய் வேலை செய்தாலும் உழைக்கக்கூடிய ஒரு வலுவான நிலையை உருவாக்கி கொண்டே இருக்கிறேன். ஆனால் நாங்கள் அரசியல்வாதிகளும் வேறு யாக்களும் ஒன்றுமே நடக்க சாத்தியக்கூறு இல்லைன்னு சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். எங்கே என்றாலும் ஒரு பொருளாதாரத்தை இந்த நிலைக்குள்ள எப்படியான பொருளாதார கட்டமைப்புகளை உருவாக்கி அதை தக்க வைக்கலாம் என்று சொல்லி ஆய்வுகளோ ஆராய்ச்சிகளோ ஒன்றுமே நடக்கவில்லை என்ற என்னுடைய ஆதங்கம். அதே நேரத்தில் ரம்பின் ஆட்சி தமிழ் மக்களுக்கு இல்லையா தமிழீழத்தை நோக்கிய பயணத்துக்கு எப்படியான வலு சேர்க்கும் என்று கேட்டு விடவர. நன்றி வணக்கம். நன்றி கிருஷ்ணன், உங்களுக்கு நன்றி வணக்கம். அவர் கூறியது சரி என்று சொன்னால் முதலீடுகளை பொறுத்தவரை அங்கு இப்ப கடல் அட்டை பண்ணையாக இருக்கலாம் அல்லது இப்ப தென்னந்தோட்டமாக இருக்கலாம், தென்னை பொருட்கள் ஏற்றுமதியாக இருக்கலாம். பல சிறு சிறு முதலீடுகள் இருக்கின்றன. இப்ப சிறு இப்ப ரிச்சா பாமாக இருக்கலாம். பல சிறு சிறு முதலீடுகள் இருக்கு. ஆனால் தொழில்நுட்பத்துறையில் நாங்கள் எவ்வளவு தூரம் முன்னகர்ந்திருக்கிறோம் என்றால்தான் இங்க இருக்கிற பிரச்சனை. என்னன்னு சொன்னால் இப்ப பாருங்கள், இப்ப மழை வந்தவுடன் நெல் வயல்கள் அழிந்து விட்டன, உளுந்து வயல் அழிந்து விட்டன. இப்படித்தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் செய்திகளை தொடர்ச்சியாக. ஆனால் காலநிலை மாறிக்கொண்டுதான் இருக்கின்றது. இரண்ட காலநிலை மாறும். அப்ப அதற்கேற்று நாங்கள் எங்களுடைய தொழில்நுட்பத்தை மாற்றினோம் என்றால் இல்லை. இன்றும் மழையை நம்பி விதைத்து விட்டு இருந்தோம் என்று சொன்னால் ஒன்றும் இல்லாமத்தான் போகும். அரசு என்ன செய்கிறது? விதைக்கும் போது மானியம் கொடுக்கிறது, நெல் அறக்கும் போது மானியம் கொடுக்கிறது என்று சொன்னால் எதற்கு விதைப்பான் எதற்கு அறுப்பான் என்பதுதான். ஏனென்றால் நீங்கள் ஏதாவது ஒன்றை செய்தால் அது கலன் பெற வேண்டும். இப்ப சீனாவை பார்க்கலாம் அல்லது இந்தியாவை பார்க்கலாம். அவங்க அரிசியை ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லும் போது எவ்வாறு அவங்க அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறார்கள் என்பது மிக முக்கியமானது. நாங்கள் சிறு சிறு பண்ணைகள் வைக்கலாம். இப்ப நொதர்ன் யூனிவர்சிட்டி பொறுத்தவரை உண்மையில் அங்குள்ள மக்களிட ஒரு ஐக்கிய பூங்காவாகத்தான் அது அமைக்கப்பட்ட போது பார்த்தோம். ஆனால் அது ஒரு தரமான முயற்சி. ஆனால் அந்த முயற்சியை கூட அந்த இசை நிகழ்ச்சியை கூட குழப்புவதற்கு முற்பட்டார்கள். என்னென்றால் யாரோ ஒருவர் அந்த ஏதோ ஒரு சக்தி யாழ்ப்பாணத்தில் அதாவது வடக்கு கிழக்கில் புலம்பெயர் மக்களிட ஒரு மிகப்பாரிய ஒரு முதலீட்டை வரவிடாமல் தடுக்கிறார்கள் தெளிவாக இருக்குது. அது தொடர்பாகத்தான் நாங்கள் இங்கே கதைக்கிறோம். சொன்னால் பாரிய அளவில் நாங்கள் எவ்வாறு அந்த நிலத்தில் ஒரு அபிவிருத்தியை மேற்கொண்டு அந்த மக்களின் வாழ்வாதாரத்தை தக்க வைப்பதன் ஊடாக அந்த மக்களை அங்கு தடுத்து நிறுத்தி விடுவது. என்னென்னா எல்லோரும் ஒரே இலட்சியம் என்னென்றால் வெளிநாடு வருவது. இப்போ வெளிநாடு வருவதுதான் ஒரே இலட்சியம் என்று சொன்னால் அங்கு மக்கள் போய் நடிசமான இப்போ 12% தான் தமிழ் மக்கள் என்று கூட கூறக்கூடாது. ஆனால் பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரையில் நீங்கள் பார்க்கலாம், அவர்கள் ஒரு அரசியல் மயப்படுத்தப்பட்டதாகத்தான் இருக்குது. அந்த தேசத்துக்காக அவர்கள் எதையும் செய்யவில்லை. அண்மையில் கூட சீன தூதர் கூட கூறியிருந்தார், தாங்கள் கொடுத்த புலமை பரிசுகளை கூட வாங்குவதற்கு தயங்குகிறார்கள். உங்களுக்கு என்னத்துக்கு அரசியல்? இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் பிரித்தானியாவின் சான்சலர் நிதியமைச்சர் சீனாவுக்கு போறேன். அண்மையில் பல விமர்சனங்களுக்கு வைக்கப்பட்ட போது அவர் கூறியது ஒன்றுதான், எங்கள் நாட்டு மக்களை காப்பாற்ற வேண்டும் என்றால் நான் சீனாவுக்கு போத்தான் வேண்டும் என்றுதான் கூறுகிறார்களே தவிர அவர்கள் அதை வேண்டாம் என்று கூறவில்லை. நாங்கள் எவ்வளவு தூரம் அபிவிருத்தி அடைந்திருக்கிறோம். நாங்கள் அந்த நாடு வேணும் இந்த நாடு வேண்டாம் என்று கூறுவதற்கு நாங்கள் இந்த ஜியோ பொலிட்டிக்ஸ் இல்லை. இலங்கை அரசு என்ன கூறுகிறது? சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் பிரச்சனை என்றால் நீங்கள் உங்கள் எல்லைக்குள் வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் இறமையுள்ள தேசம். அதே போலதான் தமிழ் மக்கள் இறமையுள்ள தேசம். அப்ப இறமையுள்ள மக்கள், அந்த இறமை உள்ள மக்கள் தங்களுக்கான தெரிவை தாங்கள் சுயமாக சிந்திப்பதற்குரிய ஒரு வெளி வேண்டும், சிந்திப்பதற்குரிய ஒரு ஸ்பேஸ் வேண்டும். அப்பதான் நாங்கள் பெரிய அளவில் சிறிய முதலீடுகளை பிரச்சனை இல்லை, நாங்கள் பெரிய அளவில் எங்களுக்கான ஒரு முதலீடுகளை கொண்டு வருவதனூடாக அந்த மக்களின் பொருளாதாரத்தை தக்க வைப்பதனூடாக அந்த மக்களின் வளத்தை அதிகரிக்கும். அடுத்ததாக ட்ரம்பின் காலப்பகுதி உண்மைதான். ட்ரம்பின் காலப்பகுதி மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை இலங்கைக்கு கொடுக்க போவது. இப்போது ட்ரம்ப் வெளிநாட்டு உதவிகளை கூட நிறுத்திவிட்டார். கிட்டத்தட்ட 2023 ஆண்டு
அமெரிக்கா $72 பில்லியன் வெளிநாடுகளுக்கு கொடுத்திருக்கு. இப்ப இலங்கை இப்ப இந்த வெளியிடுகின்ற இந்த ஞாயிற்றுக்கிழமை பேப்பரை பார்த்தீர்கள் என்று சொன்னால் கூறுகிறார்கள், அந்த ட்ரம்பின் அறிவித்தலில் 90 நாள் நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். அதில் இலங்கையும் அடங்கு பண்ண கூடியிருக்கிறார்கள். அப்ப இலங்கையின் கிட்ட, அதாவது US8 என்ற அமைப்பினூடாக வழங்கப்படுகின்ற நிதிகளும் நிறுத்தப்படுவதாக எல்லா தூதரகங்களுக்கும் தகவல் வந்திருப்பதாக செய்திகள் கிடைக்கின்றன. அப்ப இலங்கைக்கு தொடர்ச்சியாகத்தான், ஏனென்றால் அமெரிக்கா பொருளாதாரத்தால் வீழும் போது அது ஏனைய நாடுகளில் இருக்கின்ற பொருளாதாரத்தை உறிஞ்சுவதற்குத்தான் முற்படுது. இந்தியாவும் அதே போலதான். இப்ப இந்தியாவின் H1B விசா சிஸ்டத்தை நிறுத்துவதற்கு அல்லது அதை மறுபரிசீலனை செய்வதாக ட்ரம்ப் அறிவித்ததே இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. பெங்களூர் IT பூங்கா வந்து கிட்டத்தட்ட $250 பில்லியன் இந்த இந்திய அரசுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றது வருமானமாக. இந்தியாவின் கிட்டத்தட்ட $780 பில்லியன் ஏற்றுமதியில் வந்து 4% வந்து இந்த மென்பொருள் சார்ந்தது. இந்த அமெரிக்காவின் தொழில்துறையை சார்ந்து கிட்டத்தட்ட 5 மில்லியன் இந்தியர்கள் வேலை செய்கிறார்கள் நேரடியாக. நேரடியற்ற முறையில் கிட்டத்தட்ட 20 மில்லியன். இது இந்தியாவையும் பாதிக்கும். இந்தியா, சீனாவோ ரஷ்யாவோ ஈரானோ அவர்கள் ட்ரம்பை எதிர்கொள்வதற்கு தயாராகிவிட்டார்கள். இந்தியா இரண்டுக்கு நடுவில் நிற்கிறது. இப்ப இந்தியாவின் பொருளாதார வீழ்ச்சி இலங்கைக்கு இந்த இலங்கையை ஏதோ ஒரு வகையை பாதிக்கும், இலங்கையும் நேரடியாக பாதிக்கும் என்னும் போது இதில் வந்து எங்களுக்கு இப்ப எல்லா சந்தர்ப்பத்திலும் கேட்டது போல எங்களுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. ஆனால் நாங்கள் அதை எவ்வாறு கையாள போகிறோம் என்பதுதான் இருக்கிறது. உதாரணமாக கனேடிய அதிகாரி கூறியது போல அவருக்கே எங்கள் பிரச்சனை தெரியாது என்னும் பட்சத்தில் நாங்கள் இதில் எதிரையும் சாதிக்க முடியாது. யார் எங்கு பதவிக்கு வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வதற்கான அதை எதிர்கொள்வதற்கான வியூகம் எங்களிடம் இல்லை என்னும் போது நாங்கள் அப்படியே. இதேவேளை இன்னும் ஒரு உறவு இணைந்திருக்கின்றார். அவரோடு நாங்கள் நிகழ்ச்சியின் நேரத்தை நெருங்கிக் கொண்டிருக்கின்றோம், நிறைவு செய்ய வேண்டும். காற்றலையில் இணைந்திருக்கும் அடுத்த உறவு தமிழ்நாடு வேலூர் மாவட்டம் காட்பாடி சந்திரசேகர். வணக்கம். வணக்கம். வணக்கம் தமிழ் பிரபாகா, மிக்க மகிழ்ச்சி. நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள். நலமாக இருக்கிறீர்களா இருவரும்? நலமாகவே இருக்கிறோம். பேசுங்கள். வேல்ஸ் அரூஸ் இணைந்திருக்கின்றார். கட்டாயம். ஐயா அவர்கள் குறிப்பிட்டது போல நாங்கள் அனைவரும் மென்பொருள் துறை, சாப்ட்வேர் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்றதுல ஒர்க் பண்ணதுனால ஐயா அவர்கள் குறிப்பிட்டிருந்தார் H1B விசா. நிஜமாலுமே நிறைய பேரு கனவோட ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நோக்கில பயணிக்கும் பொழுது அமெரிக்கா இதனுடைய இந்த ஒரு உத்தரவு அப்படிங்கிறது குறிப்பிட்டு இளையோருக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாகத்தான் இருக்க போகிறது. ஏன்னா மென்பொருள் துறையில் ஐயா அவர்கள் குறிப்பிட்டது போல 20 மில்லியன் ஆட்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுல என்ன அச்சுறுத்தல் அப்படின்னா, அயல் நாடுகள் குறிப்பிட்ட அமெரிக்கா, கனடா இது மாதிரியான நாடுகள்ல பாத்தீங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு வருகிறது. எக்கச்சக்க வருமானம் அப்படிங்கிறது குறிப்பிட்ட மென்பொருள் துறை அப்படிங்கிறது இந்தியாவை சார்ந்தே இருக்கிறது. உலகளாவிய ரீதியில் சிங்கப்பூர் கஸ்டமர், துபாய் கஸ்டமர் அது இருந்தாலுமே பெரும்பாலான ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது குறிப்பிட்ட மென்பொருள் துறையில பார்க்கும் பொழுது அமெரிக்கா, அப்புறமா கனடா, TD பேங்க் முதலிய விடயங்கள் எல்லாமே வருகிறது. ஆக இந்த மாதிரியான ஒரு அறிவிப்பு, அதுவும் விசா அப்படிங்கறது எடுக்கிறதுலாம் ஒரு சிரமமாக இருக்கும். அந்த லாட்டரி சிஸ்டம் அது இது எல்லாமே வெகுவாக குறைக்கும் பொழுது இது மறைமுகமாக ரெண்டுத்துக்கு ஒண்ணு இருக்கு. ரிசெஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருவதற்கு கூட வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரிதான் எல்லோரும் வயிற்றில் நெருப்பை கட்டி கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு புறம் இருக்க, நிறைய நபர்களுக்கு அயல் நாடுகளுக்கு சென்று அவர்கள் தங்களுடைய திறமையை நிரூபிக்கணும், அந்த கஸ்டமர்ஸோட டைரக்டா இன்டராக்ட் பண்ணி ப்ராஜெக்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணணும், அவர்களும் பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு கனவு அப்படிங்கறதும் ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கும். ஆக இப்போ முக்கியமான ஐயா அவர்கள் குறிப்பிட்டது போல இந்த மென்பொருள் துறை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சவால் அப்படிங்கறத